அரசியலை பொறுத்தவரையில் இளைஞருக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. அரசியல்வாதி என்ற பிள்ளைகளுக்கு தான் டிப்ளமேட்டிக் போஸ்ட் கிடைக்குது. இது சிறுபான்மை அரசியல் கட்சிகளுக்கும் தொற்றிக் கொண்டிருக்கின்றது. அரசியலை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோம்னா எங்கட இருக்கிற அரசியல் பொலிட்டிக்கல் கல்ச்சரை பார்த்தோம்னாலும் அனைவருக்கும் அரசியலுக்குள்ளே வரக்கூடிய, விசேஷமாக இளைஞருக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. ஒன்று அதுக்குள்ள சரியான பண பிரச்சனை இருக்குது. ஏண்டா கேம்பெயின் ஃபைனான்ஸ்ன்றது கேம்பெயினுக்கான பெரிய ஒரு அளவில் பண தேவை இருக்குது. அப்போ ஒரு இளைஞர் தண்ட வாழ்க்கையில் ஒரு ஆரம்ப கட்டத்தில் தண்ட கரியரையோ வெளியால் தண்ட வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஒரு இடத்துல தனக்கு அந்த விதமான பண வசதிகள் இல்லை, ஒரு கேம்பெயினை நடத்தக்கூடிய பண வசதிகள் இல்லை, மற்றது வாய்ப்பு கொடுக்கப்படுறதும் இல்லை. கட்சிகள் எடுத்தோம்னாலும் யூத் விங்குன்ற ஒரு விங் இருக்குது. ஆனால் அந்த யூத் விங் அது ஒரு டோக்கனிசமுக்கு மட்டும்தான். ஓடி போய் அந்த யூத் விங்கில் இருப்பவர்கள் அந்த கட்சியினுடைய முக்கியத்துவர்களுடைய பிள்ளைகளாக இருப்போம். அதான் அடுத்தது. ஸோ பொலிட்டிக்கலுக்குள்ளே வாரண்டா ஒன்றில் நீங்கள் பொலிட்டிக்கல் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்க வேணும். நாங்கள் காட்டுறோம் அநேகமானாக்கள் நெப்போட்டிசம்ன்றது இலங்கையில் பெரும்பாலும் காணப்படுது. அரசியல்வாதி என்ற பிள்ளைகளுக்கு தான் டிப்ளமேட்டிக் போஸ்ட் கிடைக்குது, அல்லது அரசியலுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு விளைவு என்னவென்றால் இது வெறுமனே பெரும்பான்மை அரசியல் கட்சிகளுக்கு மாத்திரமல்ல, இது சிறுபான்மை அரசியல் கட்சிகளுக்கும் தொற்றிக் கொண்டிருக்கின்றது. அனைவருக்கும். ஸோ அப்படி பார்க்குற இடத்துல இளைஞருக்கு உண்மையாகவே வேற வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு இளைஞர் இதையும் மீறி இதெல்லாம் தாண்டி வாரண்டா ஒரு பெரிய ஒரு தியாகம் செய்து தான் வர வேணும். ஆனால் அந்த அளவுக்கு தன்னால் எதுவும் செய்யக்கூடிய நிலைமை இருக்குதா, சாதிக்கக்கூடிய நிலைமை இருக்குதா, வாய்ப்பு கிடைக்குமான்றதும் ஒரு இளைஞர் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. மற்றதாவேலுக்கு எங்களுக்கு கோட்டா ஒன்று இல்லை, ஒதுக்கப்பட்டு இல்லை இளைஞருக்கு. அதோடு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜென்ட் வயதுண்டு இல்லை, இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லை. ஸோ ஒரு ஆளுக்கு இறந்து போனால் மட்டும்தான் இன்னொரு ஆளுக்கு அந்த இடம் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்படியான இடத்துல ஒரு இளைஞருக்கு ஒரு இளைஞர் பாராளுமன்ற வாரதுன்றது ஒரு அதிகமான ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக தான் காணப்படுறது. ஸோ இளைஞர் மத்தியில் இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கறதும் இல்லை. கட்சிகளில் எங்களுக்கு தெரியறதுக்கு இருக்கு, குடும்பத்தில் இருந்து ஒரு அரசியல் குடும்பத்தில் இருந்து வந்தால் மட்டும்தான் தங்களுக்கு அந்த பிளேஸ் கிடைக்குது, அல்லது மற்ற இளைஞர்களுக்கு அந்த அளவு இல்லை. மற்றது ஒரு தூய்மையான எண்ணத்தோட ஒரு வார இளைஞர் நான் ஏதோ ஒரு மாற்றத்தை செய்ய வேணும், அல்லது ஒரு மாற்றத்தை செய்ய போகிறேன்னு வந்தாலும் கடைசியாக அவருக்கு அது செய்ய இயலாத நிலைமை வரைக்கும் ஏதோ ஒரு அரசியல்வாதிக்கு பின்னால் போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. அல்லது பார்த்துருக்கோம், நீங்கள் சொன்னது போல ஆல்ரெடி கதைச்சிருக்கிறோம். இந்த அறகலிலே வந்த பல முகங்களை நாங்கள் இப்பொழுது அரசியல் மேடைகளில் காண்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் அன்று தெரிவித்த கருத்துக்கள் சில பேர் அவர்கள் அது தவறென்று கூட சொல்ல முடியாது. என்னால் ஜனநாயக நாடு, ஒவ்வொருத்தருக்கும் தாங்கள் தெரிவு செய்கின்ற அரசியல் பாதையை தெரிவு செய்வதற்கு பூரண சுதந்திரம் இருக்கின்றது. ஆனால் இந்த குரல்கள் அவ்வாறு ஒரு அரசியல் மேடைக்கு சென்றுவிட்டு திருப்பி இன்னும் வெளியில் வருகின்ற போது புதுசாக பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாத தன்மை ஏற்பட்டு போகும்.